கத்தார் நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4,50,000 பணம் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அடுத்த பாரதி நகர் பகுதியில் வசித்து வருபவர் கௌரி. இவர் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அந்த நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கௌரி கூறியதாவது: தனக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். தனது மகன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவானந்தா காலனி பகுதியைச் சேர்ந்த பிரவீனா என்பவர் மூலமாக தனது மகனை கத்தார் நாட்டிற்கு வேலைக்கு அனுப்ப விசா மற்றும் விமான செலவுகளுக்காக 4,50,000 ரூபாய் வழங்கினேன். ஆனால் அவர் முறையாக விசா மற்றும் வேலை வாங்கி தராமல் உள்ளார். மேலும் செலுத்திய பணத்தையும் தராமல் ஏமாற்றி வருகின்றார். மேலும் அடிக்கடி அலுவலகத்தை பூட்டி செல்கின்றார். எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக தனக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பித் தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வர்மசித்த வைத்தியர் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள், செல்வராஜ், திவ்யா, லக்ஷ்மி, பால்ராஜ், ஜபா, மருத்துவர் கோ தமிழழகன், வழக்கறிஞர் பிரியா, பழனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் கௌரிங்க. நான் கவுண்டம்பாளையத்துலேருந்து வர்றேன். என் பையனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பக்கத்தில் வீட்டில் தான் பணம் கொடுத்தேன். அவங்கெல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க நான் 3 மாதத்துக்குள்ளே வேலை வாங்கி கொடுத்துருவேன். நாங்கள் முதல்ல 2,4 தான் இருக்குன்னு சொன்னால் 2,4 வாங்கினாங்க. 2,4 லட்சம் வாங்கினாங்க. மறுபடியும் பணம் பத்தலைன்னு மறுபடியும் 1.5 கேட்டாங்க. மறுபடியும் கொடுத்தோம். 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் வேலை வாங்கி தரல. அந்த அம்மா கண்ணுக்கே கிடைக்கல. அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் சத்தம் போட்டோம். அந்த பொண்ணு கொரோனா வந்துருச்சுன்னு கொரோனா மேலே பழி போட்டு கொரோனா முடிஞ்சு எல்லாரும் போகிறாங்க. ஆனால் எங்கள் பையனுக்கு அனுப்பவே இல்லை. காசு வாங்கி தரணுங்க சார். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் வந்துட்டுருக்கேன். போலீஸுக்கு போனோம். போலீஸ் அவங்கள கூப்பிட்டு மிரட்டினாங்க. அவங்க ஒன்றும் பணம் தர மாதிரி இல்லை. போயிட்டாங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். வக்கீல் மூலியமா மனு கொடுத்துருக்குறேன். எனக்கு எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி செய்யணும். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.